ரமதானை வரவேற்போம் என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை நினைவுபடுத்தலாம் என்று எண்ணுகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் தற்போது இஸ்லாமிய காலண்டரின் 8வது மாதமாகிய ஷாபான் மாதத்தின் இறுதி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களிலே புனிதமிகு ரமதான் நம்மை வந்தடைய இருக்கிறது. பொதுவாக சலஃபு சாலிஹீன்கள் ரமலான் வருவதற்கு 4-5 மாதங்களுக்கு முதலிருந்தே ரமலானை வரவேற்க தயாராகி விடுவார்கள். அதே போல நாமும் ரமலான் வருவதற்கு ஓரிரு வாரங்களுக்கு முன்னாலிருந்தே ரமலானை வரவேற்க தயாராகி விடுவோம். இம்முறை ஒரு வித்தியாசமான ரமலானாக நமக்கு இந்த ரமலான் இருக்க போகிறது. ரமலான் வருவதற்கு முன்னரேயே கோவிட்-19 கொரோனா வைரஸ் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு யூகேயும் விதிவிலக்கல்ல, இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளும் விதிவிலக்கு இல்லை. தொடர்ச்சியாக லாக்டவுன் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு எல்லோரும் வீடுகளிலே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இந்த ரமதான் இன்ஷா அல்லாஹ் நம்மை அடைய இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமதான் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் அதை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே சில விஷயங்கள் பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே முதலாவது விஷயம், நம்மை பற்றி நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நம்முடைய ஈமான், நம்முடைய தக்வா எந்த நிலையில் இருக்கின்றன என்பது பற்றி நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். உண்மையிலேயே அவ்வாறு சுய பரிசோதனை செய்கிற போது ஈமானில் பலவீனத்தோடும் தக்வா குறைந்த நிலையிலும் நாம் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஈமான் உள்ள மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அடையாளங்கள், பண்புகள் நம்மிடம் பூரணமாக இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக நாம் ஆம் என்று சொல்ல முடியாத ஒரு பலவீனமான நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று தக்வா உள்ள மக்களுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய பண்புகள் நம்மிடம் பூரணமாக இருக்கின்றனவா என்று கேட்டால் அங்கும் நாம் தெளிவாக பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையிலேயே இருந்து கொண்டிருப்பதை யாரும் மறுக்க முடியாது. தக்வாவிலும் பலவீனம், ஈமானிலும் பலவீனம். இந்த பின்புலத்தில் தான் நாம் ரமலானை எதிர்கொள்ளப் போகிறோம். எனவே இந்த நேரத்தில் ரமலானை மிக ஆர்வத்தோடு எதிர்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் நீங்கள் அவனை தக்வா செய்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். இப்ப நாம் தக்வாவை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கும் நம்முடைய உள்ளங்களிலே தக்வாவை சரியான முறையில் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானை நமக்கு ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன், உங்களிடத்தில் தக்வா வருவதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நம்மிடத்தில் தக்வாவை வளர்ப்பதுதான் ரமலானில் அல்லாஹு தஆலா நோன்பை கடமையாக்கி இருப்பதன் மிக முக்கியமான தத்துவமாக இருக்கிறது. பொதுவாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வணக்கங்களை நமக்கு கடமையாக்கி இருப்பது நம்முடைய உள்ளங்களிலே தக்வாவை உறுதிப்படுத்துவதற்காகத்தான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது, யா அய்யுஹன் நாஸு உபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே,
உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் இபாதத் செய்யுங்கள், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களிடத்தில் தக்குவா வருவதற்காக வேண்டி என்று சொல்லி காட்டுகிறான். எனவே தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், உம்ரா, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, சதகா கொடுப்பது என்று எல்லா வணக்கங்களினுடைய நோக்கமும் அல்லாஹ்வை தக்குவா செய்வதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்த ஒரு மாதமாக, குறிப்பாக ஹஜ் வராது, ஆனால் உம்ரா உட்பட எல்லா விதமான வணக்கங்களும் ஒன்று சேர அமல் செய்யக்கூடிய ஒரு மாதம்தான் புனிதமிகு ரமலான் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் மக்களுக்கு மகிழ்ச்சியோடு சொல்வார்கள், அத்தாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ரு ஹைரின் வ பரகா, உங்களுக்கு ரமலான் வந்திருக்கிறது, அது ஹைரும் பரக்கத்தும் நிறைந்த ஒரு மாதமாகும் என்று சொல்லுவார்கள். அதாவது நன்மைகளும் பரக்கத்தும் நிறைந்த ஒரு மாதம்தான் இந்த ரமலான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரமதான் ஷஹ்ருன் முபாரக், ரமலான் மாதம் இருக்கிறதே அது பரக்கத் நிறைந்த ஒரு மாதமாகும். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னா, அந்த மாதத்திலே சுவர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். வ துக்லகு ஃபீஹி அப்வாபுஸ் ஸஈர், நரகத்தின் வாசல்கள் எல்லாம் மூடப்படும். வ துஸஃபது ஃபீஹி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் அந்த மாதத்திலே விலங்கிடப்படுவார்கள். வயுனாதி முனாதின் குல்ல லைலா, ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஒரு அழைப்பாளர் அழைத்து கொண்டே இருப்பார். இங்கே அழைப்பாளர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவது மலக்குகளை. ஒரு அழைப்பாளர் அழைத்து கொண்டே இருப்பார், யா பாகியல் கைரி அக்பிர், யா பாகியல் கைரி அக்பில், நன்மைகளை நாடக்கூடியவனே முன்னோக்கி வா, நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவனே நீ முன்னோக்கி வந்து விடு. வயா பாகிய ஷர்ரி அத்பிர், தீமைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவனே அதுபிர், நீ இந்த மாதத்திலே பின்னோக்கி சென்று விடு, உனக்குரிய மாதம் அல்ல இது என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப இந்த மாதத்தில் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன. சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான், நன்மை செய்பவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அப்படியான ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அதே போன்று இந்த மாதத்தை ஒரு மனிதன் நல்ல முறையில் பயன்படுத்த தவறினால் அவனை விட நஷ்டவாளி இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. அதனால் தான் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஏறுகிற போது வழக்கத்திற்கு மாற்றமாக 3 முறை ஆமீன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு காலமும் செய்யாமல் இன்று மட்டும் ஆமீன் 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 என்று சொன்னீர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிம்பருக்கு ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து 3 பிரார்த்தனைகள் செய்து என்னை ஆமீன் சொல்ல சொன்னார், நான் அதற்கு ஆமீன் சொன்னேன். ஒரு பிரார்த்தனை, யாரொருவர் அவருடைய பெற்றோரை முதுமையான நிலையில் அடைந்து கொண்டு அவர்களுக்கு ஹிதுமத் செய்து அவர்களுடைய மனதை குளிரச் செய்து அதன் மூலம் சுவர்க்கத்தை அவன் அடைந்து கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார், நான் ஆமீன் சொன்னேன். அதே போன்று யாரொருவர் என்னுடைய பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் கேட்டும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாமல் இருக்கிறாரோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் துஆ செய்தார், நான் ஆமீன் சொன்னேன். மூன்றாவதாக, யாரொருவர் புனித ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக மாறவில்லையோ அவரும் நாசமாகட்டும் என்று சொன்னார், அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனிதமிகு ரமலான் மாதம் வந்து அந்த மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நாம் அந்த மாதத்திலிருந்து வெளியேறுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் நஷ்டவாளிகள் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த புனிதமிகு மாதம் ஒரு சில தினங்களிலே நம்மை அடைய இருக்கின்றது. இந்த மாதத்தை அடைவதற்கு முதலிலே நம்முடைய உள்ளங்களில் ஆசையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நான் இந்த மாதத்தை அடைய அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும், நான் இந்த மாதத்தை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும், இந்த மாதத்தில் என்னிடம் பலவீனமாகி போயிருக்கிற ஈமானை நான் புதுப்பிக்க வேண்டும், என்னிடம் குறைந்திருக்கிற தக்வாவை நான் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இந்த மாதத்தை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும். இரண்டாவதாக, நாம் இந்த மாதத்தை அடைவதற்கு முன்னால் தௌபாவை அதிகரிக்க வேண்டும். உண்மையிலேயே நிறைய பாவங்கள் நாம் செய்திருக்கிறோம்.
நாம் அன்றாடம் செய்யக்கூடிய பாவங்களை பட்டியலிட்டால் நிச்சயமாக நம்முடைய நெற்றி புருவங்களே சுருங்கிவிடும். அந்த அளவுக்கு நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம். தொழுகையினுடைய விஷயத்திலே பொடுபோக்காக இருந்திருக்கிறோம். குறிப்பாக ஃபர்தான தொழுகைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றுகிற விஷயத்தில் பொடுபோக்காக இருந்திருக்கிறோம். அதே போல அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்ட பல கட்டளைகளை உதாசீனம் செய்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா செய்யக்கூடாது என்று தடை விதித்த பல தடைகளை செய்திருக்கிறோம். ஹராமான பல காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். இப்படி நாம் அல்லாஹுக்கு நிறையவே மாறு செய்தவர்களாகத்தான் இந்த ரமலானை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்றால், ரமலானுக்குள் நுழைகிற போது பாவியாக அந்த புனித மாதத்திலே நாம் நுழைந்து விடக்கூடாது என்ற அந்த ஆசையோடு இப்போது எஞ்சியிருக்கிற காலத்தில் அதிகமாக நாம் தௌபா செய்ய வேண்டும். என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்தோமோ அத்தனை பாவங்களையும் நினைத்து அல்லாஹ்விடத்திலே அவற்றை குறிப்பிட்டு அவற்றுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை பலவீனமாக படைத்துவிட்டு, மனிதர்களை பலவீனமானவர்களாக படைத்துவிட்டு, தவறுக்கும் மறதிக்கும் இடையிலே படைத்துவிட்டு அவனுக்கு தவ்வாப், கஃபூர், கஃபார், அஃபு என்ற பெயர்களை சூட்டி இருக்கிறான். கஃபூர் என்றால் அதிகமாக மன்னித்து மறைக்கக்கூடியவன் என்பது அதனுடைய அர்த்தமாகும். கஃபார் என்பது அதே போன்ற ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது. தவ்வாப் என்றால் தன்னுடைய அடியார்கள் செய்கிற தௌபாக்களை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்கிற அர்த்தம் இருக்கிறது. அஃபு என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்து அவற்றை நன்மைகளாக மாற்றக்கூடியவன் என்பது அர்த்தமாகும். இப்படியான பெயர்களை அல்லாஹு தஆலா தனக்கு சூட்டிக் கொண்டது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருக்கக்கூடிய மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறான். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து ஆறுதல் சொல்கிறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், மூமின்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே திரும்பி வாருங்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பா, நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான். இப்படி அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே அல்லாஹ்விடத்திலே திரும்பி வருமாறு அல்லாஹு தஆலா நமக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லில்லாஹி அஷத்து ஃபரஹா, அல்லாஹு தஆலா மிக கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறான். எப்போதென்றால் பிதௌபதி அப்தி, தன்னுடைய அடியான் தௌபா செய்கிற போது அல்லாஹு தஆலா அந்த தௌபாவை பார்த்து மிக கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு உதாரணத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் பாலைவனத்தில் தனியாக ஒட்டகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதன் அவ்வாறு பயணம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு இடத்திலே ஓய்வெடுப்பதற்காக வேண்டி போய் நிற்கிறான். அவன் இறங்கி ஓய்வெடுக்கிறான். அவனை அறியாமல் தூங்கி விடுகிறான். தூக்கத்திலிருந்து விழித்து அவன் பார்க்கிற போது அவனுடைய ஒட்டகத்தை காணவில்லை. ஒட்டகத்திலே தான் எல்லாம் இருக்கிறது. அவனுடைய உணவு, அவனுடைய பானம் எல்லாமே ஒட்டகத்திலே தான் இருக்கிறது. இப்படியான் இந்த மனிதன் கை சேதப்பட்டு அழுது டயர்டாகி மீண்டும் உறங்குகிறான். ஏனென்றால் அவனுக்கு அங்கு மரணத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. யாரும் வரப்போவதும் இல்லை, யாரும் உதவி செய்ய போவதும் இல்லை. இப்படியான நிற்கதியான சூழலில் இருக்கிற இந்த மனிதன் திடீரென மீண்டும் கண் விழித்து பார்க்கிறான். அவனுடைய ஒட்டகம் அவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறது. மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு அவன் சென்று தன்னுடைய 2 கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி சொல்கிறான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய எஜமானன் என்று சொல்கிறான். இது மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தினால் அவன் பேசிய வார்த்தைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் தௌபா செய்யும் போது அல்லாஹ் இதைவிட கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் நிறையவே பாவம் செய்திருக்கிறோம். நம்மை நாம் முஹாசபா செய்தால், சுய பரிசோதனை செய்தால் நிச்சயமாக நாம் நிறைய பாவம் செய்திருக்கிறோம் என்பதை நம்மால் புரிய முடியும். குறிப்பாக நம்மிடத்திலே சிலரிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது, நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துவது, நான் எந்த பாவமும் செய்வதில்லை என்று பரிசுத்தப்படுத்துவது. அப்படி ஒருவர் தன்னை பரிசுத்தப்படுத்துவதும் ஒரு பாவமாகும். இப்படி பார்க்கிற போது நிறைய பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். பொருளாதாரத்திலே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே, குடும்ப வாழ்க்கை விஷயத்திலே, சமூக வாழ்விலே, வியாபாரத்திலே, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே என்று நிறைய பாவங்களை செய்திருப்போம். இந்த பாவங்களிலிருந்து தௌபா கேட்டு நல்ல நிலையில் புனிதமிகு ரமலானை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே இந்த எஞ்சியிருக்கிற காலத்திலே, ஷாபானுடைய இறுதி பகுதியில இருக்கிறோம்.
வரக்கூடிய வாரம் இன்ஷா அல்லாஹ் ரமலானாக இருக்கும். அதற்கிடையில் நாம் அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ கேட்டு தௌபா செய்து இந்த ரமலானை அடைந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நிறைய ரமலான்கள் வந்தன, போய்கொண்டே இருக்கின்றன. அப்படி இல்லாமல் இந்த ரமலான் பயனுள்ளதாக கழிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுப்போம். அதற்காக முடிவெடுக்கிற நாம் அந்த முடிவை அடைந்து கொள்வதற்கு திட்டமிடுவது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த லாக்டவுன் காலத்திலே, அதாவது இந்த COVID-19 வைரஸினால் நாம் வீடுகளிலே முடங்கி இருக்கிற இந்த காலப்பகுதியிலே வரப்போகிற இந்த ரமலானை மிக்க பயனுள்ளதாக இன்ஷா அல்லாஹ் கழிக்கலாம். அதற்கேற்ற திட்டங்களை இப்போதிருந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து வகுத்துக் கொள்ளுங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் உட்காருங்கள். இந்த ரமலானை எப்படி கழிப்பது என்று முடிவெடுங்கள். முதலாவதாக இந்த ரமலானில் எல்லோரும் நோன்பு நோட்க வேண்டும் என்று முடிவெடுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானில் எல்லோருமே நோன்பு நோட்பது, சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் தர்பியா கொடுப்பது. சின்ன பருவ வயதை அடையாத குழந்தைகளுக்கு நோன்பு கடமை இல்லை. இருந்தாலும் சஹாபிய பெண்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நோன்பு பிடிக்கிற தர்பியாவை கொடுத்திருக்கிறார்கள். எனவே எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிப்போம் என்று திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். உறுதியான முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானை சரியாக நாம் கழிக்க வேண்டும். எனவே இந்த ரமலானோடு தொடர்பான அனைத்து சட்டங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நியத்து வையுங்கள். அதற்காக இப்போதே நீங்கள் தயாராகுங்கள். நிறைய புக்குகள் ரமலான் தொடர்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ரமலான் காலத்தில் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் தொடர்பான சட்டங்கள் பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த புத்தகங்களை ஒன்று சேர்த்து வாசியுங்கள். அடுத்ததாக இது தொடர்பாக யூடியூபிலே நல்ல சிறந்த உலமாக்களுடைய வகுப்புகள், பயான்கள் இருக்கின்றன. அவற்றை எடுத்து நேரம் ஒதுக்கி கேளுங்கள். நோன்புடைய சட்டங்கள், தராவிஹ் தொழுகையினுடைய சட்டங்கள், நியத்தினுடைய சட்டங்கள், இழ்திகாஃபினுடைய சட்டங்கள், ஜக்காத்துல் ஃபித்ருடைய சட்டங்கள், ஜக்காத்தினுடைய சட்டங்கள், இப்படி ஒவ்வொன்றாக தேடி தேடி படியுங்கள். அப்போ ஒரு நல்ல ஒரு நிலையில், மனதிலே ஒரு திருப்தியான நிலையில் ரமலானை நம்மால் கழிக்க முடியும். எனவே அதற்குரிய திட்டத்தையும் இப்போதே நீங்கள் வகுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானிலே குர்ஆனை எத்தனை தடவை நாம் ஓதி முடிப்பது என்று மஷூரா பண்ணுங்கள். மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து உட்கார்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நாம் குறைந்தது 5 தடவைகள் குர்ஆனை ஓதி முடிப்போமா என்று கேளுங்கள். முடிவெடுங்கள். அந்த முடிவை நோக்கி ரமலானிலே நகருங்கள். ஒரு ஹர்ஃப் ஓதினால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே 10 நன்மைகள். ஒரு ஹர்ஃப் என்றால் ஒரு எழுத்து. ஒருவர் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் அவருக்கு 30 நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த அல் குர்ஆனிலே உள்ள 104 அத்தியாயங்களை ஓதினால் பல லட்சம் எழுத்துக்கள் அதிலே இருக்கின்றன. ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. அல்லாஹு தஆலா ரமலானில் அந்த நன்மைகளை பன்மடங்காக ஆக்குகிறான். அவ்வளவு நன்மைகள் நம்முடைய மீசான் என்ற தராசை மறுமையிலே கதிக்கச் செய்ய இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ். எனவே ரமலானிலே குறைந்தது நாம் 5 தடவைகள் அல்லது 3 தடவைகள் எல்லோரும் குர்ஆனை ஓதி முடிப்போம் என்று திட்டம் திட்டிக் கொள்ளுங்கள். அதற்கு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். அதே போன்று ரமலானிலே உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கான ஷெட்யூலை அவர்களுக்கு போட்டுக் கொடுங்கள். நீங்களும் முக்கியமான சூறாக்கள், முக்கியமான வசனங்களை மனப்பாடம் செய்வதற்கு நியத்து வையுங்கள். குறிப்பாக தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு பெற விரும்புகிறவர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்களை, இறுதி 10 வசனங்களை பாடமாக்கி கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தின் ஆரம்ப 10 வசனங்கள், இறுதி 10 வசனங்கள். இது பாடமில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே பாடமாக்கி முடிப்பேன். ஆயத்துல் குர்சி பாடமில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே பாடமாக்கி முடிப்பேன். அதே போன்று குறைந்தது ஜுஸு அம்ம என்ற 30வது அத்தியாயத்தை இந்த ரமலானில் நாம் பாடமாக்கி முடிப்போம் என்று குடும்பத்தோடு சேர்ந்து திட்டமிடுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போல ஒரு தடவையாவது இந்த ரமலானிலே நான் தர்ஜமத்துல் குர்ஆனை படித்து முடிப்பேன், அல் குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷனை, அதனுடைய மொழிபெயர்ப்பை படித்து முடிப்பேன் என்ற ஒரு உறுதியான நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஹுத்தாவிலே, உங்களுடைய அந்த ரமலான் பிளானிலே அதையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமலானிலே தொழுகைகளை உரிய நேரத்தில் ஜமாத்தோடு தொழுவேன் என்று நியத்து வையுங்கள். பள்ளிகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் உங்களுடைய வீடுகளில் கணவனும் மனைவியும் மட்டும் இருந்தால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜமாத்தாக தொழலாம். அல்லது பிள்ளைகள் இருந்தால் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து ஜமாத்தாக தொழலாம். பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து ஜமாத்தாக தொழலாம். ஜமாத்தாக தொழுகிற போது தனித்து தொழுவதை விட 27 மடங்கு நன்மை இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே, அது வீட்டில் ஜமாத்தாக தொழுதாலும் அந்த நன்மை கிடைக்கும். நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே என்னுடைய மகனை நான் இமாமாக வைத்து பின்னால் என்று தொழுவேன். அல்லது பெண்கள் இமாமத் செய்ய முடியாது, அதாவது ஆண்களுக்கு பெண்கள் இமாமத் செய்ய முடியாது. அது ஓதுகிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல் குர்ஆனை மனனம் செய்த பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்கள் தந்தைக்கோ அல்லது சகோதரர்களுக்கோ இமாமாக நின்று தொழுவிக்க முடியாது. ஆனால் ஆண்கள் சிறுவர்கள் நிற்கலாம். ஒரு நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்று நினைக்கிறேன், அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய மக்கள் என்னை இமாமாக ஆக்கி தொழுகை நடத்த சொன்னார்கள். நான் இமாமாக நின்று தொழுகை நடத்தினேன். அப்போது எனக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையினுடைய சட்டங்கள் சரியான முறையில் தெரிகிற போது அவர்களை இமாமாக நின்று நாம் பின்னால் நின்று தொழுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளை இமாமாக ஆக்கி இந்த ரமலானிலே தொழுவதாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல முன்பின் சுன்னத்துகளை தொழுவதற்கு நியத்து வையுங்கள். பரலான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத், அதே போல லுஹருக்கு முன்னால் 2 4 ரக்காத், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத் 8, அதே போல மக்ரிபுக்கு பின்னால் 2 ரக்காத் 10, இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத் 12. இப்படி ஒருவர் 12 ரக்காத்துக்களை ஒவ்வொரு நாளும் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் தொழுது வந்தால் அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்று சொன்னார்கள். ஹதீஸ்களை விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடு. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரக்காத்துக்கும் ஒவ்வொரு வீடு கட்டப்படும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் இந்த 12 ரக்காத்தையும் நான் விடமாட்டேன் என்று உறுதியான ஒரு நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல தராவீஹ் தொழுகையை வீட்டிலே ஜமாத்தோடு தொழுங்கள். பள்ளிவாசலில் தான் ஜமாத்தோடு தொழ முடியாது. நம்முடைய வீட்டில் நாம் மனைவி பிள்ளைகள் ஜமாத்தோடு தொழுவதை யாரும் தடுக்க முடியாது. குர்ஆன் மனப்பாடம் இல்லை என்றால் தராவீஹ் தொழுகையில் இமாமாக நிற்கிறவர் குர்ஆனை பார்த்து ஓத மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த முறை இன்ஷா அல்லாஹ் ரமலானிலே ஜமாத்தோடு தராவீஹ் தொழுவோம் என்று முடிவெடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒருவர் ரமலானுடைய இரவு தொழுகையை ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தும் நிறைவேற்றுகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். எனவே ஆவலோடு ரமலானை எதிர்பார்த்திருக்கிற நாம் இந்த ரமலான் இரவு தொழுகைகளை லேட் நைட்டிலே ஜமாத்தோடு தொழுவதற்கு நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கும் அது ஒரு தர்பியாவாக ஆகும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, துஹா தொழுகையில் கவனம் செலுத்துங்கள். அதே போல ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் 2 ரக்காத் சுன்னத்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதை பேணி தொழுங்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா கப்லல் அஸ்ரி அர்பஅன். யார் அஸருக்கு முதல் 4 ரக்காத் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்தார்கள். எனவே இந்த தொழுகைகளை அதிகமாக ரமலானில் தொழ வேண்டும் என்று நியத்து வையுங்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா நமக்கு சோதனைகளை தருகிற போது அவன் நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டல் என்னவென்றால், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று சொல்கிறான். இந்த இக்கட்டான காலத்திலே உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ், இந்த நேரத்திலே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இந்த தொழுகை அமையும். எனவே தொழுகைகளை முடிந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு நியத்து வையுங்கள். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத பித்அத்தான தொழுகைகளுடைய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஆர்வத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாதவற்றை செய்து அல்லாஹ்வுடைய தூதரை மிஞ்சிய மக்களாக நாம் போய்விடாமல் அதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் திக்ர் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே திக்ர் செய்வதை வலியுறுத்துகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர் மிக அதிகமாகவே நமக்கு ஆர்வமூட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு சென்று போராடுவதை விட, தங்கம் வெள்ளிகளை தர்மம் செய்வதை விட அல்லாஹ்வை திக்ர் செய்வது மேலானது என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள். திக்ர் செய்வதிலே மன அமைதி இருக்கிறது.
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த நெருக்கடிகள் நிறைந்திருக்கிற காலத்தில் நமக்கு அமைதி தேவை. அந்த அமைதியை திக்ருகள் தரும். திக்ருகளை பொறுத்தவரையில் 2 வகையாக அந்த திக்ருகள் இருக்கின்றன. பொதுவாக எந்த நேரமும் நாம் செய்ய வேண்டிய திக்ருகள் இருக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் ஓத வேண்டிய திக்ருகள் இருக்கின்றன. இரவு தூங்கச் செல்லும் போது ஓதுவதற்கென்று அல்லாஹுடைய தூதர் சில துஆக்களையும் திக்ருகளையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். தூங்கிக் கொண்டிருக்கிற போது திடீரென பயந்து போய் எழுந்திருந்தால் அந்த நேரத்தில் ஓதுவதற்கு திக்ரை கற்றுத் தந்திருக்கிறார்கள். கவலை வந்தால் ஓதுவதற்கு திக்ரை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போன்று மகிழ்ச்சியான நேரத்தில், ஆச்சரியமான நேரத்தில் ஓதுவதற்கென்று திக்ருகளை துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். கஷ்டங்கள் வரும்போது ஓதுவதற்கு திக்ருகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். எதிரிகளுக்கு பயப்படும் போது ஓதுவதற்கு திக்ருகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். கண் திருஷ்டி போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான திக்ருகள் துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். தொழுகைக்கு பிறகு ஓதுவதற்கு, சாப்பாட்டுக்கு பிறகு ஓதுவதற்கு, அதே போன்று மனைவியோடு சேர்கிற போது ஓதுவதற்கு, குழந்தைகளுக்கு ஓதுவதற்கு என்று நிறைய திக்ருகளையும் துஆக்களையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த திக்ருகள் துஆக்களுடைய விஷயத்தில் நாம் உண்மையிலேயே பலவீனமானவர்களாக இருக்கிறோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் என்ற அறிஞர் சொல்கிறார், ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ, ஒரு மீன் உயிரோடு இருப்பதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ, அதே போன்றுதான் ஒரு முஃமின் உயிரோட்டமாக இருப்பதற்கு திக்ர் அவசியம் என்று சொல்கிறார்கள். இந்த திக்ருடைய விஷயத்தில் பலவீனமாக இருக்கிற நாம், என்னென்ன சந்தர்ப்பங்களில் என்னென்ன துஆக்களை என்னென்ன திக்ருகளை ஓத வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிற நாம், இந்த ரமலானை அதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்ள நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே நான் சந்தர்ப்ப துஆக்கள், சந்தர்ப்ப திக்ருகள் அனைத்தையும் பாடமாக்குவேன். அவை அனைத்தையும் நான் பிராக்டிஸ் பண்ணுவேன் என்ற ஒரு முடிவை எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இதற்காக ஹிஸ்னுல் முஸ்லிம் என்கிற ஒரு அருமையான துஆ புத்தகம் இருக்கிறது. நீங்கள் அதை இ புக்காகவும் நெட்டிலிருந்து ஆங்கில மொழியில் அரபு மொழியில் அதை பெற்றுக்கொள்ளலாம். தமிழிலும் இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே இந்த ஹிஸ்னுல் முஸ்லிம் என்கிற புத்தகத்தை அடிப்படையாக வைத்து உங்களுடைய இந்த ரமலானிலே திக்ர் என்ற பகுதியை டெவலப் பண்ணி கொள்வதற்காக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரமலானுக்கு முதலே அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே நம்மை நாம் நிறைய விஷயங்களில் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கிக்கொள்ள முடிவெடுக்க வேண்டும். அதாவது சில சகோதரர்களிடத்தில் சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும். சிலர் ஸ்மோக் பண்ணுவார்கள், அதை விட முடியாமல் தடுமாறுவார்கள். ஸ்மோக்கிங் என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். அது ஒரு பாவமாகும். அதை ஒரு நல்ல மனிதன் செய்ய மாட்டான். பொதுவாகவே உலகத்தில் நல்லவர்கள் யாரும் ஸ்மோக் பண்ணுவது இல்லை. ஸ்மோக் பண்ணுகிறவர்கள் அதை மறைத்து செய்ய முயற்சி செய்வதே அது ஒரு அசிங்கமான பழக்கம் என்பதனால் தான். எனவே இஸ்லாம் ஸ்மோக்கிங்கை நமக்கு தடை செய்கிறது. புகைத்தலை அது நம்முடைய உடலுக்கு கேடு விளைவிக்கிறது, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது, நம்முடைய பொருளாதாரம் அதனால் வேஸ்ட் ஆகிறது. எனவே இந்த பழக்கத்தை எப்படி விடுவது என்று யோசிக்கிறவர்களுக்கு ரமலான் ஒரு அருமையான வாய்ப்பாகும். இந்த ரமலானை பயன்படுத்தி அந்த பழக்கத்தை விடுங்கள். அதே போல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில சகோதரர்களிடத்திலே இந்த ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறது, அதாவது மதுபானம் அருந்துகிற பழக்கம். இது பெரும் பாவமாகும். மதுபானம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு பெரும் பாவமாகும். நடந்து முடிந்ததற்கு தௌபா செய்யுங்கள். இந்த ரமலானில் இருந்து என்னை நான் மாற்றிக்கொள்வேன் என்று முடிவெடுங்கள். இதிலே கௌரவமாக யாருக்கும் தெரியாமல் மறைத்து அருந்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பாட்டிகளிலே போய் அருந்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கிளப்புகளிலே போய் அருந்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் அல்லாஹுவை பயந்து கொள்ளட்டும். இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட முடிவெடுங்கள். அல்லாஹ்விடத்திலே இதுவரை நடந்ததற்காக தௌபா செய்யுங்கள். நம்மை மாற்றிக் கொள்வதற்குரிய ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்த ரமலானை ஆக்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானிலே நாம் நம்மிடம் உள்ள இன்னும் சில கெட்ட பழக்கங்களை விடுவதற்கும் முடிவெடுக்க வேண்டும். குறிப்பாக சினிமா பார்ப்பவர்கள். சினிமா பார்ப்பது மார்க்கம் தடை செய்த ஒன்றாகும். நம்முடைய உலமாக்கள் கார்ட்டூன் பார்ப்பது கூடுமா கூடாதா என்கிற வாத பிரதிவாதங்களில் இருக்கிறார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் கார்ட்டூனே பார்க்க கூடாது என்று சொல்கிறார்கள். இஸ்லாமிக் ரைம்ஸ், இந்த சின்ன பிள்ளைகள் வந்து பாடக்கூடிய இஸ்லாமிக் ரைம்ஸ் கூடுமா கூடாதா என்று நம்முடைய உலமாக்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் இசைகள் கேட்பது, ஆடல் பாடல்களை பார்ப்பது, இந்த சினிமா அசிங்கங்களை பார்ப்பது, பெண்கள் சீரியல்களில் கவனம் செலுத்துவது, டிராமாக்கள் பார்ப்பது என்று நிறைய பாவங்கள் நம்மை அறியாமல் அந்த பாவங்கள் நிறைய செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவ்வாறான பாவங்கள் இருந்து விடுபடுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாகவும் இதை நாம் ஆக்கிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று இந்த தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்திருக்கிற காரணத்தினால் எல்லோருடைய கைகளிலும் வித்தியாசமான டிவைஸ்கள், உலகம் ஒவ்வொருவருடைய விரல் நுனியிலும் வந்துவிட்டது. இதனால் ஃபித்னாக்கள் நிறைந்து விட்டன. இன்றைக்கு ஆபாசம், விரசம் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது, துரத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆபாசம் விரசத்திற்கு அடிமையாகி போனோகிராஃபி போன்ற மோசமான படங்களை பார்க்கிறவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் அதிகரித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். அவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்கான ஒரு அருமையான பகுதியாக, காலப்பகுதியாக ரமலானை ஆக்கட்டும். இப்போது கடந்த காலங்களில் நடந்தவற்றிற்காக தௌபா செய்து இந்த புனிதமிகு ரமலானிலே இன்ஷா அல்லாஹ் அதன் பக்கம் நான் போக மாட்டேன். இந்த ரமலானோடு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இந்த பாவங்களை எல்லாம் நான் விட்டு ஒழித்து விடுவேன் என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். அதே போன்று நம்முடைய சில சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், அடுத்தவர்களுடைய மானங்களில் விளையாடக்கூடியவர்கள். அவர்களுக்கு அடுத்தவர்கள் மீது அவதூறு சொல்லி, அடுத்தவர்களுடைய மனங்களை புண்படுத்தி, அடுத்தவர்களை கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, அவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்காமல் போனால் இவர்களுக்கு தூக்கம் வராது என்கிற நிலையில் சிலர் இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அடுத்தவர்களுடைய மானங்கள் புனிதமானவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய மானங்கள் புனிதமானது என்பதை ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து, அரபா மைதானம், ஹஜ் கடமை, ஹஜ்ஜுடைய மாதம் இவைகளோடு ஒப்பிட்டு இந்த அளவுக்கு புனிதமானது என்று சொல்கிறார்கள். எனவே ஒரு முஸ்லிமுடைய மானத்தில் விளையாடக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய மானத்தில் விளையாடுகிறவர் நாளை மறுமையிலே கடுமையான தண்டனைக்குட்படுத்தப்படுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற நேரத்திலே ஒரு காட்சியை பார்க்கிறார்கள், பயங்கரமான ஒரு காட்சி. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்பாலான நகங்கள், நீளமான நகங்கள், செம்பாலான நகங்கள். அந்த நகங்களால் அவர்கள் தங்களுடைய முகங்களையும் மார்புகளையும் கீறி கிழிக்கிறார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு அழைத்து சென்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, இந்த பயங்கரமான காட்சி என்ன என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் தான் என்னுடைய உம்மத்தில் அடுத்தவர்களுடைய மானங்களில் விளையாடியவர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே அடுத்தவர்களுடைய மானங்களில் விளையாடுவது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். நம்மீது ஒருவர் அவதூறு சொன்னால் நமக்கு எவ்வளவு வலிக்கிறது. நம்மீது ஒருவர் பொய்யை இட்டு கட்டினால் எவ்வளவு வலிக்கிறது. நம்மை பற்றி ஒருவர் புறம் பேசினால் எவ்வளவு வலிக்கிறது. இதே போன்றுதானே அந்த சகோதரருக்கும் வலிக்கும் என்று நினைத்தாலே இதிலிருந்து விட்டுவிடலாம். குறிப்பாக ஒரு சகோதரனை பற்றி புறம் பேசி அவதூறு சொல்லி அவருடைய மானத்தை போக்கி நடந்து கொண்ட ஒருவர், அவரிடம் மன்னிப்பு கேட்டவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த அசிங்கமான மிக மோசமான பழக்கத்தில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்குரிய ஒரு மாதமாக ரமலானை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னர் யாரெல்லாம் புண்படக்கூடிய முறையில் நாம் நேரடியாகவோ அல்லது இந்த சோசியல் மீடியாக்களிலோ அல்லது வேறு முறைகளிலோ யாருடைய மானங்களை எல்லாம் நாம் புண்படுத்தினோமோ, நாம் ஈகோ பார்க்காமல் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஈகோ நம்மை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும். ஆனால் ஈமான் நம்மிடத்தில் பணிவை உண்டாக்கும், உயர்வை தரும். எனவே ஈமானை முன்னிலைப்படுத்தி ஈகோவை காலுக்கு கீழே போட்டு மிதித்து நாம் யாரையெல்லாம் மானபங்கப்படுத்தினோமோ அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். முடியவில்லை என்றால் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ செய்யுங்கள். துஆ செய்து விட்டு முடிவெடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே என்னுடைய நாவையும் கரத்தையும் நான் பாதுகாத்துக் கொள்வேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. சிறந்த முஸ்லிம், உண்மையான முஸ்லிம் யார் என்றால் அவனுடைய கையிலிருந்தும் நாவிலிருந்தும் அடுத்த முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். அப்போதுதான் அவன் உண்மையான முஸ்லிமாகுவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் நம்முடைய நாவை பேணி பாதுகாப்பதற்குரிய தர்பியாவை இந்த ரமலானில் எடுத்துக்கொள்வது என்ற ஒரு முடிவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானிலே நம்முடைய இஸ்லாமிய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு ப்ரோக்ராம் திட்டமிடுங்கள். என்னுடைய இஸ்லாமிய அறிவு போதாமல் இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி எனக்கு போதிய அறிவு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எனக்கு போதிய அறிவு இல்லை. இஸ்லாமிய கடமைகள் பற்றி எனக்கு தெளிவு போதாது. தொழுகையை பற்றி எனக்கு போதிய ஞானம் இல்லை. இதுவரை நான் தர்ஜுமத்துல் குர்ஆனை வாசித்து முடித்ததில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு எனக்கு பூரணமாக தெரியாது. தொழுகையுடைய சட்டங்கள் எனக்கு தெரியாது. ஜக்காத்தினுடைய சட்டங்கள் எனக்கு தெரியாது. எனவே இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நேரத்தை நான் இந்த ரமலானிலே ஏற்பாடு செய்வேன்
என்ற முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி இந்த ரமலானை நல்ல வேண்டும் என்று திட்டமிட்டால் நிச்சயமாக இந்த ரமலானை நல்ல முறையில் கழிக்க முடியும். நம்மை பார்த்து மலக்குகள் சொல்லுவார்கள், யா பாகியல் ஹைரி அக்பில், நன்மைகளை நாடக்கூடியவரே வா வா என்று அந்த ரமலானுக்குள் நம்மை அவர் அழைத்து செல்வார். ஆனால் நாம் எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் வருகிற ரமலானுக்குள் நுழைவோம் என்று நுழைய முற்பட்டால் மலக்குகள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், யா பாகிய ஷர்ரி அத்பிர், தீமைகளை நாடக்கூடியவனே இந்த மாதத்திற்குள் உனக்கு இடமில்லை, திரும்பி போய்விடு என்று சொல்லுவார்கள். இந்த மாதத்தை நாம் அடைய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இந்த மாதத்தை மேக்சிமம் நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். இந்த மாதத்தை அடைய வேண்டும். அந்த மாதத்திலே நோன்போடு இருந்து கொண்டு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய துஆ, நம்முடைய இபாதத்துகளின் மூலம் இன்று உலகம் முழுக்க வியாபித்து காணப்படக்கூடிய இந்த கொரோனா வைரஸின் சோதனையில் இருந்து அல்லாஹு தஆலா எல்லோரையும் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த ரமலானை நோக்கி நாம் பயணிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.